மலையாளம் மற்றும் தமிழில் ஃபேமஸாக இருக்கும் நடிகையை கடத்தி அவருக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த வழக்கில் திலீப், சுனில் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 3 மாத கால சிறை வாசத்துக்குப் பிறகு ஜாமீனில் வந்தார் திலீப். இந்நிலையில் இவ்வழக்கில் தனி நீதிபதி ஹனி வர்கீஸ் இன்று தனது தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். நாடே இந்த தீர்ப்பை எதிர்பார்த்திருந்தது. 8 ஆண்டுகள் தீவிர விசாரணைக்குப் பிறகு தனது தீர்ப்பை அளித்திருக்கிறார் நீதிபதி. அதன்படி அந்த தீர்ப்பில் நடிகைக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கப்பட்ட வழக்கில் நடிகர் திலீப் குற்றவாளி இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தீர்ப்பு திலீப்பின் ரசிகர்களுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கிறது. மலையாளம் மற்றும் தமிழில் ஃபேமஸாக இருக்கும் நடிகையை கடத்தி அவருக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த வழக்கில் திலீப், சுனில் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 3 மாத கால சிறை வாசத்துக்குப் பிறகு ஜாமீனில் வந்தார் திலீப். இந்நிலையில் இவ்வழக்கில் தனி நீதிபதி ஹனி வர்கீஸ் இன்று தனது தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். நாடே இந்த தீர்ப்பை எதிர்பார்த்திருந்தது. 8 ஆண்டுகள் தீவிர விசாரணைக்குப் பிறகு தனது தீர்ப்பை அளித்திருக்கிறார் நீதிபதி. அதன்படி அந்த தீர்ப்பில் நடிகைக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கப்பட்ட வழக்கில் நடிகர் திலீப் குற்றவாளி இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தீர்ப்பு திலீப்பின் ரசிகர்களுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கிறது. மலையாளம் மற்றும் தமிழில் ஃபேமஸாக இருக்கும் நடிகையை கடத்தி அவருக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த வழக்கில் திலீப், சுனில் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 3 மாத கால சிறை வாசத்துக்குப் பிறகு ஜாமீனில் வந்தார் திலீப். இந்நிலையில் இவ்வழக்கில் தனி நீதிபதி ஹனி வர்கீஸ் இன்று தனது தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். நாடே இந்த தீர்ப்பை எதிர்பார்த்திருந்தது. 8 ஆண்டுகள் தீவிர விசாரணைக்குப் பிறகு தனது தீர்ப்பை அளித்திருக்கிறார் நீதிபதி. அதன்படி அந்த தீர்ப்பில் நடிகைக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கப்பட்ட வழக்கில் நடிகர் திலீப் குற்றவாளி இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தீர்ப்பு திலீப்பின் ரசிகர்களுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கிறது. மலையாளம் மற்றும் தமிழில் ஃபேமஸாக இருக்கும் நடிகையை கடத்தி அவருக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த வழக்கில் திலீப், சுனில் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 3 மாத கால சிறை வாசத்துக்குப் பிறகு ஜாமீனில் வந்தார் திலீப். இந்நிலையில் இவ்வழக்கில் தனி நீதிபதி ஹனி வர்கீஸ் இன்று தனது தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். நாடே இந்த தீர்ப்பை எதிர்பார்த்திருந்தது. 8 ஆண்டுகள் தீவிர விசாரணைக்குப் பிறகு தனது தீர்ப்பை அளித்திருக்கிறார் நீதிபதி. அதன்படி அந்த தீர்ப்பில் நடிகைக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கப்பட்ட வழக்கில் நடிகர் திலீப் குற்றவாளி இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தீர்ப்பு திலீப்பின் ரசிகர்களுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கிறது.